எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க, எங்கே மறக்குது அப்படின்றதே வந்து அந்த டெஸ்ட்டு போட்டு நம்ம அதை கரெக்ஷன் பண்ணுறப்ப அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம மறக்கும், ஆனால் நல்லா படித்த விஷயமா தான் இருக்கும். ஸோ அந்த ஏரியா வந்து நம்ம எப்போ கரெக்ட் பண்ணிக்க முடியும்னா டெஸ்ட்டு போடுறப்ப மட்டும்தான். நம்ம பாட்டு படிச்சுட்டே போயிட்டே இருப்போம், எவ்வளோ தூரம் படிக்க முடியுதோ. அப்படி படிக்கிறப்போ நம்ம மைண்ட்லேயும் எதுவும் நிற்காது, அந்த ஓட்டக்குடம் மாதிரி தான் அது போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக நிற்க வைக்கணும். அப்படின்றப்ப டெஸ்ட் போட்டு இந்த ஏரியாஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த ஏரியா தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறுத்தி நிதானமாக நம்மளோட ப்ரிப்பரேஷன் அப்போ தான் கொண்டு போகணும். ஸோ டெஸ்ட்டு வந்து அன்அவாய்டபிள் பார்ட், முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடணும். டெஸ்ட் எழுதுகிறப்போ நம்மளோட ஸ்கோர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது. எப்பயுமே வந்து ஸ்டார்டிங்கில் டெஸ்ட் எழுதுகிறப்போ நம்ம மார்க்கெல்லாம் பார்க்கவே கூடாது, நம்ம பண்ணுற தப்பை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். மார்க்கை பார்த்து நம்ம மோட்டிவேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதோ, சில டெஸ்ட்டில் ஃபஸ்ட் ரேங்க் லிஸ்ட்லாம் பார்க்குறப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருப்போம், இல்லை கடைசி ரேங்க் எடுத்திருப்போம். ஸோ நம்மளுக்கு ரேங்க்கோ மார்க்கோ முக்கியமே கிடையாது. கண்டிப்பாக நம்ம வந்து டெஸ்ட்டில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோம், அது வந்து நம்ம எப்படி மாற்றிக்கிட்டால் நம்மளோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணும்.